எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது இந்த இடம் வந்து ஒரு அகலமான வாய்க்காலா இருந்தது. இது ஃபுல்லா தண்ணி ஃப்ளோ ஆகி ஓடும். இது கடைசியா போய் ஜாயின் பண்ற இடம் வந்து அங்க இருக்கிற வந்து ஒரு சின்னவள்ளிக்குரம் கம்மான்னு சொல்லுவாங்க. அது அங்க இருக்கிற ஆலமரம் பேரே ரெட்டாலமரம். அப்பம்போது அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஃபிளரிஷிங்கா இருக்கும். நமக்கு நீச்சல் தெரியலனாலும் இதுல குதிச்சு டைவ் பண்ணியே போய் அங்க கம்மா வரைக்கும் போய் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது பயங்கர ஆசையா இருக்கும். நல்லா இருக்குது, இது எங்க பாட்டி வீடு இருந்த ஏரியா, சூப்பரா இருக்கே இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதெல்லாம் வந்து மெமரிஸா வந்தா இங்க வெறும் குப்பையும் பாட்டில்ஸும் கிடக்குது. அது எல்லாமே அந்த மெமரிஸ வந்து டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி கண்டிப்பா வந்து எல்லார் வீட்டுக்கிட்டையும் ஏதோ ஒரு வாட்டர் பாடியோ, ஒரு மரமோ, ஒரு கோவிலோ ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க மெமரிஸ டெஸ்ட்ராய் பண்ற அந்த பாட்டில்ஸ், பேப்பர்ஸ், பாலித்தீன் பேக்ஸ் எல்லாத்தாலையும் ஃபில்லா இருக்கும். அதை எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்ணி கலெக்ட் பண்ணி செக்ரிகேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய சின்ன வயசு மெமரிஸ வந்து திருப்பி நீங்களே ரிகலெக்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பாட்டில்ஸ், ஒவ்வொரு பேப்பர்ஸ் எடுக்க எடுக்க இந்த இடம் எப்படி இருந்த இடம், இந்த இடம் எப்படி இருந்த இடம், அந்த திங்கிங் தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. நான் கன்வே பண்ண வர்றது உங்களுக்கு புரியும். அது எல்லாத்தையும் குப்பையெல்லாம் அழிச்சிட்டு பாருங்க. நீங்க எக்ஸாக்டா சின்ன வயசுல என்ன பாத்தீங்களோ அதை திருப்பி இந்த மதர் நேச்சர் நமக்கு கொடுத்துரும் 1 or 2 இயர்ஸ்ல. சோ அதுக்கு கண்டிப்பா எல்லாருமே இந்த பிளாகிங் ஆக்டிவிட்டி, அப்புறம் வீட்லயே தனியா செக்ரிகேஷன் எல்லாத்துலயுமே இன்வால்வ் ஆகுங்க.